சாரை போய் நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கீழே இருந்து செகண்ட் ஃப்ளோர் ஆக்சுவலி ஏறி போய் உட்காந்து அவர்கிட்ட பேசிட்டு கீழே வரும்போது 11 நிமிஷம் தான் ஆச்சு. ஓகே சொல்லிட்டாரு, எனக்கு சேலரி வேணான்ட்டாரு, இது எதுக்கு நம்பிக்கை இருக்குன்ட்டாரு, 2 தடவை நல்லா இருக்குன்ட்டாரு கதையை. ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு பஸ்ஸில் ஏறிட்டாங்க எல்லாருமே. ஸோ இவர் ஏறி உட்காந்தோடனே பஸ் கிளம்பிடுச்சு. ஆக்சுவலி நேராக போய்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் போய் நின்றுச்சு. ஸோ ஒரு பெரிய உழைப்பு. முதல் நாள் மட்டும்தான் பயங்கரமான உழைப்பு, நிறைய க்ரௌடெலாம் வச்சுருந்தது. அது அந்த நேரத்தில் அவர் சரியாக என்னால் கவனிக்க கூட முடியல. ஆக்சுவலி சம்பளமே வேணான்னு ஏன் சொன்னார்னு எனக்கு தெரியல. அது கதை மேலே இருக்கிற நம்பிக்கையா இல்லை ஏன் மேலே இருக்கிற நம்பிக்கையா, இது எது முடிவு பண்ணிச்சுன்னு தெரியல. ஆனால் அது ஒரு 10 நிமிஷத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி அது ரொம்ப மேஜிக்காகவும் இருந்துச்சு. ஒரு பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் தான் நான் வந்து வலிமையாக இருப்பேன். பிஃபோர் த ஸ்க்ரீனில் உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும். அந்த பயம்தான் வந்து அவங்கள என்னை பிலீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் வந்து நடிக்க முயற்சி செய்து வருகிறேன். ஒரு நல்ல எழுத்து இருந்தால் தான், அது நல்ல அதை வந்து ஸ்டேஜ் பண்ணால் தான் ஒருவருடைய நடிகனுடைய திறமையும் வெளிப்படும். அந்த கதாபாத்திரம் இது எல்லாமே அதற்கு அந்த கதையை சிதைக்காமல் அதை ப்ரெசன்ட் பண்ணுறதுங்கிறது வந்து இயக்குனர் கையில் இருக்குது. இயக்குனரும் எழுத்தாரும் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு படைப்பை வந்து எல்லாத்துக்கும் போய் சேர வைக்கிறாங்க. அது இண்டிவிஜுவல் கிடையாது. இது இசை நல்லா இருந்துச்சு, ரீரிகார்டிங் அப்படின்னு சொன்னாலே அதில் மற்றதெல்லாம் சுமாராக இருந்துச்சுங்கிற அர்த்தப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும். இவர் இந்த முத்துராமன் அவர் வந்து எழுதுனதை அதை ஸ்டேஜ் அது 2 நாளில் பண்ணுற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப அசாத்தியமாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரு குறியீடு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் நிறைய காட்சிகளில் வந்து தொகுப்பாக தான் அது மியூசிக்கலாகவும் ஒரு 24 கிராஃப்ட் சேர்ந்தால் தான் ஒரு சாப்பாடு மாதிரி தான் ஒரு ஃபில்முங்கிறது. அதை இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூளைக்கு வேலை மாதிரி சின்னதாக தேய்ப்பாங்க தெரியுங்களா, பார்த்து போட்டு. அதுதான் எது லாஸ்ட்டாக எடுக்கிறது, எது ஃபஸ்ட்டாக இருக்கிறது, இது எல்லாமே அந்த ஒரு மூளைக்குள்ளே தான் இருக்கும். முத்துராமன்கிற அந்த ஒரு மூளைக்குள்ளே தான் இருக்கும். எடுத்துக்கிட்டே அப்படியே எடுத்துக்கிட்டே அப்போ அதை கவனிக்கும் போதே அவங்க ருக்மிணி சொன்னாங்க இல்லைங்களா, அந்த எக்ஸிக்யூட் பண்ணும்போது எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே எனக்கு இல்லை, இதில் பங்கு கொண்டவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நாட் ஒன்லி புரட்சி மட்டும் பேசுறதுன்னு, பட் பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம். நான் பிஸ்னஸ் சைடில் இருக்கிறதுனால நம்ம 2 ரூபா போட்டால் அது 20 ஆகணும், அட்லீஸ்ட் 5 ஆகணும். அது எனக்கு கமர்ஷியல் ஆஸ்பெக்டோட சொல்லலாம், ஈஸியாக சொல்லாமே அப்படின்னு நாம் ஒரு நம்பிக்கையில் இறங்கினேன். ஐ திங்க் அதெல்லாம் ஒர்க் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இந்த தேட்டர் ஓனர் முதல் கொண்டு அண்ணனை பற்றி சொன்னாங்க. அண்ணன் வந்து காதல்லாம் நண்பர் சொன்னார், காதல் கல்லூரி வழக்கு என்ன. அவருக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு முகம் இருக்குது, சாமுராயின்னு. சாமுராய் படம் தான் ஒரு உண்மையான கேரக்டர். சாமுராய் தான் அவர் உருவத்துக்கு அதுக்கு அவருக்கு அது உள்ளே இருக்குது. நான் அடித்து எனக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா 100 பேர் அடித்து தூக்கிடுவேண்டான்ற வெறி இருக்குது. அதை ஒருவேளை டைரக்டர் பிடிச்சிட்டாரான்னு தெரியல. அது போலீஸ்ன்ற ஒரு அப்படி, ஆனால் உள்ளே ஒருத்தர் இருக்கிறான், இந்த சமூகத்து மேலே அக்கறையானவன் வந்து எனக்கு வந்து அடிச்சு உங்களெல்லாம் அடித்து நொறுக்கணுன்றான்றவன். அதுதான் அண்ணன். உண்மையால் அவர் தான் சாமுராய். ராமோட பேசும்போது பொலிட்டிக்கலாக ரொம்ப ரொம்ப தெளிவாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருந்தார். அப்போது இந்த கதையை சொல்லும்போது எதனா போலீஸ்கிட்ட உங்ககிட்ட எதுவும் பிரச்சனை இருக்குன்னு கேட்டேன். ஆல்ரெடி தலைவன் ஒரு போலீஸ்காரனை வச்சு செஞ்சுட்டு தான் வந்திருக்காப்புலங்க. தமிழனாக போட்டுவிடுங்க. ஆமாம், அதனால் அதில் நடந்த சம்பவங்கள்லாம் சொன்னார். பொலிட்டிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காப்புல. கண்டிப்பாக அவங்களுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். ராம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாப்புல, அண்ணா நான் பைலட் ஒன்று பண்ணுறேண்ணே, பண்ணுறீங்களாண்ணா? பண்ணலாம்ப்பா அப்படின்னேன். யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். பாலாசத்தியல் சார் பண்ணுறாரு அப்படின்னேன். சரிப்பா, இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காத, நான் என்றைக்கு ஷூட் சொல்லுவேன், நான் நீங்கள் வந்துடுறேன்ப்பா அப்படின்னேன். நம்ம ஏன் அப்படின்னா, பாலாசத்தியல் சார் ஆஃபீஸ் வாசலில் நான் விஜய் சேதி தானே அந்த கேமரா ஆன் பண்ணி விட்டு நிற்கிறான். அவர் தான் கார்த்தின்னு ஒருத்தன். 3 பேரும் அங்கே ஃபோட்டோ கொடுத்த வாசல் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் படத்தில் எப்படியாவது நடிக்கணும் அப்படின்ட்டு யாருன்னா விஜய் பாலாஜி நான் போட்டு டார்ச்சர் பண்ணி ஒரு ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆனேன். அதனால் அவர் கூட வச்சு நடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய. ஆனால் நான் சந்திச்சதே இல்லை, ஆனால் என்னை பற்றின எல்லா விவரமும் தெரிஞ்சு வச்சுருந்தாப்புல. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கேட்டாங்க. ரொம்ப நன்றி சார். நான் வந்து 2006 வந்து மெட்ராஸ் டாக்கீஸ்க்கு வந்து அவள் பேர் தமிழரசி ஸ்கிரிப்டை நாங்கள் வந்து பவுண்டடாக ஒரு 316 பக்கம் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன் வந்து. அப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம்ங்கிற கல்ச்சரே கிடையாது. அப்போது ஆக்சுவலி இந்த பைலட் ஃபிலிம் அப்படிங்கிறது அது என்ன பேர் அப்படின்னு அந்த 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 வேர்டே இல்லாத ஒரு காலகட்டத்தில்
அப்போ நாங்கள் வந்து அப்போது மணிவர்தன் சாரோடைய அசிஸ்டன்ட் ஜிஎஸ் இருந்தார், அவரோட தம்பி. ஜிஎஸ் சார் அந்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்துட்டு நல்லா இருக்குது, ஆனால் உங்களோட டேக்கிங் விஷுவல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் ஏதாவது ஒரு 3 ஒரு 4 நிமிஷத்துக்கு வந்து ஒரு டேக்கிங் உங்களோட விஷுவல்ஸை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணி கேட்டுங்க அப்படின்னாரு. அப்போல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது இல்லைங்கிறதுனால ஏதாவது சீரியல் நடந்துகிட்ருக்கோம், மெகா சீரியல் நடந்துகிட்ருக்கோம். சில ஸ்டூடியோவுக்கு போனோம், நம்ம இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு போனால் விரட்டுவாங்க, எதுக்கு இங்கெல்லாம் வர்றீங்க, நீங்கள் இப்போ சீரியல் பிஸியாக இருக்கிறோம், நீங்கள் தயவு செஞ்சு வெளியே போங்க அப்படின்னு வந்து. அப்போ அந்த காலகட்டத்தில் நாங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து பண்ணோம். அந்த ஷார்ட் ஃபிலிமில் பண்ணி மெட்ராஸ் டாக்கீஸில் அது நடக்கலை. அது நடக்கிறதுக்கு முன்னாடி ஜிஎஸ் அவர் இறந்து போயிட்டார் குளுமணாலியில். அப்புறம் திரும்ப சங்கர் சார்கிட்ட கொடுத்துருந்தோம். அதை வந்து பாலகிருஷ்ணன் சார் வந்து அது சம்மந்தமாக விஜயமல்ரன் சார் ஆஃபீஸில் பார்க்கும்போது ஒரு முறை சங்கர் சார் அந்த ட்ரெய்லரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாருன்னு ஞாபகப்படுத்தினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ட்ரெய்லரில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்போது நிறைய பேர் எங்களை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறவங்க ஒரு மேனேஜரை இல்லைன்னா ஒரு ப்ரொடியூசரை பார்த்து ஒரு ஒன்லைன் சொல்லி ஒரு அட்வான்ஸ் வாங்கி படம் பண்ணுறதை விட்டு போட்டு ஷார்ட் ஃபிலிம் இப்போ பைலட் ஃபிலிம் பண்ணி இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு. பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து மோசர் பேரில் வந்து நான் படமாக கமிட் ஆகும்போது அதில் நான் மட்டும் டைரக்டர் ஆகலை. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 படங்களுக்கு மேலே ஒளிப்பதிவு பண்ண பிஜி முத்தையா வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம்லேருந்து தான் கேமராமேனை கொண்டு வந்தோம். ஆர்ட் டைரக்டர் எஸ்எஸ் மூர்த்தி தங்கலான் வரைக்கும் ஒரு 80 படம் ஆர்ட் டைரக்டராக பண்ணிட்டார். ஒரு பெரிய டீம் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் மூலமாக தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்துச்சு. அது மாதிரி எனக்கு சந்தோஷமாக அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் ஒரு பெரிய டீம் வந்து தமிழ் சினிமாவுக்குள்ளார ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக டீமாக எல்லாரும் வருவாங்கிற நம்பிக்கை இருக்குது. ராமன் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். இந்த குழுவை வாழ்த்த வந்திருக்கும் இயக்குனர் மீரா கதிரவன் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். இயக்குனர் சண்முகம் முத்துசுவாமி அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். ருக்மிணி அவர்களை மேடை கழிக்கிறோம். ஏழு பேரும் பாராட்டக்கூடிய ஆறு பாலா அவர்களை மேடை கழிக்கிறோம். சும்மா ஒரு ஃப்ளோக்கு சொன்னா உங்களை நிறைய பேர் பாராட்டணும், வாங்க. பிரதீப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விகாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். துரை ராமசுவாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சத்யா விஜயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாளர் பிரபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
இசையமைப்பாளர் நரேந்தர் அவர்களை மேடை கழிக்கிறோம். நானே உங்களை பார்க்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வாங்க. லிரிக் ரைட்டர் நலங்கிள்ளி மேடை கழிக்கிறோம். எடிட்டர் லெனின் அவர்களை மேடை கழிக்கிறோம். கலை இயக்குனர் ஜெயமுருகன் அவர்களை மேடை கழிக்கிறோம். காஸ்டியூமர் செந்தில்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்சுவலி இந்த ஸ்டேஜ் பத்தாது இந்த டீம் எல்லாம் கூப்பிடுறதுக்கு. படமா வரும்போது ஒரு பெரிய ஸ்டேஜ்ல எல்லாரும் உட்கார வச்சிருந்தா எங்களோட சந்தோஷமும் கூட. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. விஎஃப்எக்ஸ் வெற்றி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். துரைசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரொட்டேட் பண்ணுங்க, பரவாயில்ல. டீம் எல்லாரும் ஸ்டேஜுக்கு வந்தாச்சா? டைரக்டர் மேல வந்து உட்காருங்க, வாங்க. அதுதான் உங்களோட இடம், உட்காருங்க. நன்றி. நிகழ்ச்சியின் முதலாவதாக நாம் பேச அழைக்கிறோம். எப்படி தமிழ் சினிமாவுக்கு ஒரு PC ஸ்ரீராம் சார் மிகப்பெரிய பொக்கிஷமா இருந்து இந்த கதைக்கு பின்னாடி ஒரு துணையாக இருந்து இந்த படத்தை முன்னிறுத்தி கொண்டு போனாரோ, அந்த வகையில உணர்வையும் ஆன்மாவையும் தனது கேமரா வாயிலாக அவ்வளவு நேர்த்தியாக படம் பிடித்த ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் பிரபு அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். எப்போதுமே உண்மைன்னு ஒன்று இருக்கும், உணர்தல்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த உணர்தல் தான் வந்து நம்மளை வாழ வைக்கும். ஒன்று ஒன்றா நம்மளை திங்க் பண்ண வைக்கிறது, நம்மளை நடைமுறை வாழ்க்கையில் ஒரு விஷயம் பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ இந்த படத்துலேருந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உணர்ந்திருப்பீங்க நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு பாலாஜி சக்திவேல் சார். ஸோ அவரால் தான் வந்து இது வந்து இவ்வளோ பெரிய ஒரு பாசிபிலிட்டி நடந்தது. அவருக்கு மிக மிக நன்றி. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ரைட்டர் டைரக்டர் முத்துராமன். ஒரு 10 வருஷமாக நான் அவரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட் ஃபிலிம், மியூசிக் வீடியோஸ், டிஃப்ரெண்ட்டான நிறைய விஷயம். அவருக்கு இப்படி ஒரு லான்ச், அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷம். அண்ட் ட்ரீம் ஃபிக்ஷன் ஸ்டுடியோவோட டீம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறையா ஹார்ட் ஒர்க். அப்புறம் என்னோட டீம் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் கம்மிங். நீங்கள் எல்லோரும் கிரியேட்டர்ஸை வந்து வாழ வைப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அது போயிட்டு சேருங்க. நீங்கள் வந்திருக்க எல்லாருமே வந்து கலைஞர்களையும் கலையையும் வாழ வைக்கக்கூடிய மக்கள். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்கும்போது. தேங்க்யூ ஸோ மச்.
And last but not the least, I want to thank my mother, sister, my father, my brother, and all my family. You all know who you all. And thank you so much for coming here. கீப் ஆர்ட் மேமோட ஃபஸ்ட்டு டயலாக் மாதிரி எல்லாருக்குமே வந்து அவங்களோட கருத்து சொல்கிறதுக்கு ஒரு மேடை வேணும். இன்றைக்கி வந்து முத்துராமன் வந்து அதை உருவாக்கியிருக்காரு, லைக் ஒரு 10 years ஆஃப் ஹார்ட் ஒர்க்கு. ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. அண்டு எல்லோரும் க்ரியேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அண்ட் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். காற்றை கிழித்து காதலை நுழைத்து காதுக்குள் செருகும் அழகான அனிருத் இசையின் இருந்தவர், மொழியை தாண்டி இசையை ரசிக்கச் செய்தவர், தமிழ் சினிமாவில் இசையும் இதயமுமாக உணர்வுகளை உலகத்தை உணதாக்கிக் கொள்ள வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இசையமைப்பாளர் நரேந்தர் அவர்களை. ஹாய் எவ்ரி ஒன். ஆக்சுவலி நான் தான் இந்த பைலட் ஃபிலிமோட மியூசிக் கம்போசர். ஸோ வெரி ஹாப்பி முத்துராமன் ப்ரோவோட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பைலட் இருக்குது ப்ரோ, நல்லா பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். தென் நலங்கிள்ளி லிரிசிஸ்ட். ஸோ முத்துராமன் ப்ரோ ஆக்சுவலி என்ன சொன்னாரோ அதை ஃபியூ மினிட்ஸில் க்ராக் பண்ணிட்டாரு. ஸோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ முத்துராமன் ப்ரோ. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். அனிருத் அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் அவரை மாதிரி உடசலான தேகத்தோடு வந்திருக்காரு. வாழ்த்துக்கள் சார், இன்னும் நிறைய உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ஆஃப் த ரெக்கார்ட் படத்துடைய மிக முக்கியமான இன்னொரு தூண் எடிட்டிங். வழக்கமாக இயக்குநர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் காட்சிகளை நுணுக்கமாக செதுக்கி இருந்தாலும் திரையரங்கில் பார்வையாளர்களை சீட்டி நுனியில் உட்கார வைப்பது எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டை தான் சொல்லலாம். அந்த வகையில் இந்த படத்தின் எடிட்டர் ஒவ்வொரு காட்சியையும் மிக துல்லியமாக நேர்த்தியாக செதுக்கியிருக்கிறார். எடிட்டர் இன்னும் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, கலந்த வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் தி ரெக்கார்ட், இது முத்துராமன் அவங்களோட ஒரு விஷனரி பயங்கரமாக இருக்கும். ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு 15 minutes டியூரேஷன் தான் இருக்கும். பட் அந்த 15 minutesக்குள்ளே நீங்கள் டீகோடிங் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களால் கற்றுக்க முடியும். இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஐபிசின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கும். நீங்கள் அந்த ஒவ்வொரு ஐபிசியும் நீங்கள் தேடி பார்த்துட்டு நீங்கள் டீகோடிங் பண்ணிங்கன்னா இந்த படத்துடைய கருவும் கதையும் உங்கள் எல்லாருமே கனெக்ட் பண்ணும். தென் பாலாஜி சக்திவேல் சார் எனக்கு ரொம்ப பிடித்த இயக்குனர். நான் எப்பொழுதுமே இந்த அவருடைய படங்கள் வரும்பொழுதும் கல்லூரி படங்கள் டிவியில் போடும்போதும் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சார் இன்னும் உங்கள் படம் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுவேன் நான். எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ருக்மணி மேம், இவங்க எல்லாருமே இந்த படத்தில், ஆறுபாலா சார், நிறைய பேர் இந்த படத்தில் நடிக்கலை, எல்லாம் வாழ்ந்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு சின்ன கவிதை மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். பறவை என்னை பார்த்துட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் பறவையை பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் நாங்கள் படைக்கிற படைப்பு உங்கள் எல்லாரையும் விட நாங்கள் எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் எங்களுடைய உழைப்பு முழுசாக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இது ஒரு நல்ல இடத்துல எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்குன்ற உறுதியாக நம்புகிறோம். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் தமிழாசிரியர் குடும்பத்தில் இருந்து வந்த பாடலாசிரியர். 2 கவிதை தொகுப்பு, சிறுகதை, விளம்பர படங்கள், தனி இசை பாடல்கள் என்று தமிழ் சினிமாவில் வரிகளோடும் நல்ல வார்த்தைகளோடும் வந்த கவிஞன். நல்ல நியாயம் கேட்க நல்ல நாதி இல்லையா என்ற பாடல் இந்த குறும்படத்துக்கு பெரும்பலம் சேர்த்தது. அழைக்கிறோம் பாடலாசிரியர் நலங்கிள்ளி அவர்களை. ஆஃப் த ரெக்கார்ட் பைலட் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இந்த இயக்குனர் முத்துராமன் அவர்கள் எனக்கு வந்து ஒரு பல வருட நண்பர். அவர் ஒரு திரைப்படம் பண்ணணும், அதை பற்றியான பாடல்களை உருவாவதற்காக நான் அவருடைய அலுவலகத்துக்கு நிறைய முறை போயிருக்கோம். இந்த பாட்டு எழுதுகிற நேரம் ரொம்ப கம்மி தான்.
ஆனால் இந்த விளிம்பு நிலை மக்களின் மீதான அவருடைய ஆதங்கம், இந்த அரசியல் சூழ்ச்சிகள், காவல்துறை தனிப்பட்ட முறையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்த மக்கள் மீதான அடக்குமுறைகளை எல்லாம் நிறைய விவாதித்து கொண்டிருந்தோம். நாங்கள் ஒரு வாரத்திற்கு மேலாக பாட்டு நான் சுத்தமாக எழுதவே இல்லை, ஆனால் அதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இசையமைப்பாளர் நரேந்தர் அவர்களை சந்தித்தோம். அவர்கிட்ட இந்த விஷயங்களை சொல்லும் பொழுது அவர் ஒரு அற்புதமான டியூனை கொடுத்தாரு. அதுக்கு தான் எழுதினோம். சொட்டாங்கி சனத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சான், வெஞ்சினத்தை விதைச்சவன் தான் நஞ்சை ஊட்டுறான், இந்த மண்ணு மேலே வாழ வழி இல்லையா, நம்ம நியாயம் கேட்க நல்ல நாதி இல்லையா. இந்த ஒரு அற்புதமான வரிகள்லாம் அதில் நானே சொல்லக்கூடாது, அப்படி இருந்தாலும் அப்படி ஒரு வரிகள்லாம் அமையறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் முத்துராமன் அவர்கள் தான். ஏன்னா தொடர்ந்து இதை பற்றியே பேசிகிட்டே இருந்தோம். அந்த இசையும் அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணினது. அப்புறம் ஒரு பாடகரை யார் இது நல்லா வரும், எந்த பாடகர் கரெக்டாக இருக்குன்னு போனது ரொம்ப ஒரு வெங்கல குரலாக எங்களுக்கு கிடைச்சது அந்தோணிதாஸ் அவர்கள். அவர் வந்து இந்த பாட்டில் சேரும் பொழுது அந்த பாட்டோட கலரே டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நிதானமாக ரொம்ப யோசித்து எதை சொன்னால் ரொம்ப வேல்யூவாக இருக்குங்கிறத வந்து இயக்குனர் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பார். அவருடைய உழைப்பு ரொம்ப அதிகம். அது தனிப்பட்ட முறையில் இந்த பாட்டுக்கான வேலை செய்கிறது வந்து ஒரு நாளே முடிச்சிடலாம். அது ஒன்றும் காலையே கம்போசிங் தவிர கொஞ்சம் நேரம் எழுத போகிறோம், ஒரு ஈவினிங் ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் புக் பண்ணால் முடிஞ்சிரும்னு வச்சுங்களேன். ஆனால் அப்படி இல்லாமல் அந்த ஒரு சின்ன பாட்டுக்கான வேலைகளை கூட ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப கவனமாக அது எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பாடுபட்டவர் வந்து முத்துராமன் அவர்கள். அவருக்கு வந்து இந்த பைலட்டின் மூலியமாக மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் கிடைக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் அவருடைய சமூக பார்வையும் அவர் கூட ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப தூண்டுதலாக இருக்கும். சும்மா ஒரு படம் எடுத்தோம், தியேட்டர் ரிலீஸ் ஆகும், 4 பேருக்கு அதில் ஒரு வசூல் வரும், சம்பாதிக்கலாம், வீடு வாங்கலாம், அதெல்லாம் இல்லாமல் ஒரு சமூகத்தின் மீதாக சமூக அக்கறைகள் வந்து அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதால அவர் இன்னும் ஒரு வேல்யூவாக கவனிக்கப்படுவாருன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ இந்த படம் அடுத்தது திரைக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கவனத்தை பெறும் என்றும் நான் ரொம்ப நம்புகிறேன். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அன்பும் ஆதரவும் இல்லாது அநீதி கண்டு மக்கள் உரிமைக்கும் சமூக மாற்றத்திற்கும் எழும் மக்கள் போராட்டம் ஒரு புரட்சி பாதை வகுக்கும். ஆஃப் த ரெக்கார்ட் அப்படி ஒரு எழுச்சியை உருவாக்க போகும் தமிழ் சினிமாவில் என்பது கண்டிப்பாக உறுதியானது. இந்த டீமை வாழ்த்த வந்திருக்கும் ஹபீபி அட்வான்ஸ் வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இயக்குனர் மீரா கதிரவன். எல்லோருக்கும் மாலை வணக்கம். ஆஃப் த ரெக்கார்ட் குழுவினர் அனைவருக்கும் மனம் நிறைந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். முத்துராமன் என்னை 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு இப்படி ஒரு நிகழ்வு இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக உண்மையாகவே வந்து நேற்று ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஹபீபி. வழக்கம் போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை. அப்போ நான் அது வர முடியுமான்னு யோசித்தேன். அப்போ பாலாஜி சக்திவேல் சார் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நான் உடனே வர்றேன்னு சொல்லிட்டேன் வந்து. ஏன்னா எனக்கு பாலாஜி சக்திவேல் ரொம்ப பிடிச்ச இயக்குனர். பாலாஜி சக்திவேல் சார் வந்து தமிழ் சினிமாவுடைய எளிய மனிதர்கள் பக்கம் நின்று படங்களை செய்து இன்றைக்கி வந்து நிறைய ஒடுக்கப்பட்ட அரசியலை பேசிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி சினிமாவுடைய வியாபாரமாக மாறிடுச்சு ஒடுக்கப்பட்ட அரசியல் பேசுகிறதுங்கிறது. ஆனால் இது எல்லாத்துக்கும் ரொம்ப முன்னுத்தி ஏறுனா பாலாஜி சக்திவேல் சார் தான் வந்து. அவருடைய வழக்கு எண், காதல் போன்ற படங்கள் வந்து எளிய மனிதர்களின் வாழ்வியலை ரொம்ப அற்புதமாக பேசிய படங்கள். சரி, சார் இன்னைக்கு பரபரப்பான ஒரு நடிகராகவும் இருக்கிறேன். இதில் 2 கேரக்டராக அவர் வர்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உண்மையில் டைரக்டருங்க நடிக்கும்போது என்னதான் மிகச்சிலருக்கு தான் வந்து இந்த கான்சியஸ் இல்லாமல் இருக்கும். வந்து நம்ம என்னதான் நடிகர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் நம்ம கேமராவுக்கு முன்னாடி வரும்போது ஒரு கான்சியஸ் வந்துடும். அது நிறைய இயக்குநர்கள் நம்ம தமிழ் சினிமாவிலே அதுக்கு உதாரணங்கள் இருக்காங்க. ஆனால் பாலாஜி சக்திவேல் சார் வந்து வர ரொம்ப தேர்ந்த நடிகராக மாறிக்கிட்டே இருக்கார். ரொம்ப அழகாக அந்த 2 கேரக்டருடைய அந்த டிஃப்ரென்சஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு இன்னசென்ட்டான ஒரு கான்ஸ்டபிள், அந்த அவ்வளோ பெரிய வெயிட்டோட ஒரு டிவிஎஸ் 50 வரக்கூடிய கேரக்டரும், அந்த டான் கேங்ஸ்டருடைய அந்த கேரக்டரும் 2 எக்ஸ்ட்ரீம் கேரக்டரு. அதோடைய உடல் மொழியிலேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக கொண்டு வந்துட்டுருக்காரு. பாலாஜி சக்திவேல் சாருடைய வெற்றி என்பது தமிழ் சினிமாவுடைய வெற்றி, உண்மையின் வெற்றி வந்து நிச்சயமாக. ஏன்னா அவர் வந்து ஒரு பைலட் ஃபிலிம், ஏன்னா ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் பைலட் ஃபிலிம் நாளைக்கு படமாக ஆகுது,
நாளைக்கு பெரிய ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா, பெரிய நடிகர்கள் இருப்பாங்களா, பெரிய கேமராமேன் இருப்பாங்களா, படமாக எப்படி வருங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது பாலாஜி சக்திவேல் சார் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் வந்து அதை அக்ரி பண்ணி அதை நடிக்கிறார் அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக தான் இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் வந்தேன். அது முத்துராமன் உண்மையிலே அது அந்த வகையில் நீங்கள் ரொம்ப பிளஸ்டான ஒரு ஆள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு இந்த கூட்டத்துக்கு வரும்போது எனக்கு என்னுடைய கடந்த காலங்கள் ஞாபகத்துக்கு வருது. நான் வந்து 2006 வந்து மெட்ராஸ் டாக்கீஸ்க்கு வந்து அவள் பேர் தமிழரசி ஸ்கிரிப்டை நாங்கள் வந்து பவுண்டடாக ஒரு 316 பக்கம் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன் வந்து. அப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம்ங்கிற கல்ச்சரே கிடையாது. அப்போது ஆக்சுவலி இந்த பைலட் ஃபிலிம் அப்படிங்கிறது அது என்ன பேர் அப்படின்னு அந்த 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 வேர்டே இல்லாத ஒரு காலகட்டத்தில் அப்போ நாங்கள் வந்து அப்போது மணிவர்தன் சாரோடைய அசிஸ்டன்ட் ஜிஎஸ் இருந்தார், அவரோட தம்பி. ஜிஎஸ் சார் அந்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்துட்டு நல்லா இருக்குது, ஆனால் உங்களோட டேக்கிங் விஷுவல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் ஏதாவது ஒரு 3 ஒரு 4 நிமிஷத்துக்கு வந்து ஒரு டேக்கிங் உங்களோட விஷுவல்ஸை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணி கேட்டுங்க அப்படின்னாரு. அப்போல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது இல்லைங்கிறதுனால ஏதாவது சீரியல் நடந்துகிட்ருக்கோம், மெகா சீரியல் நடந்துகிட்ருக்கோம். சில ஸ்டூடியோவுக்கு போனோம், நம்ம இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு போனால் விரட்டுவாங்க, எதுக்கு இங்கெல்லாம் வர்றீங்க, நீங்கள் இப்போ சீரியல் பிஸியாக இருக்கிறோம், நீங்கள் தயவு செஞ்சு வெளியே போங்க அப்படின்னு வந்து. அப்போ அந்த காலகட்டத்தில் நாங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து பண்ணோம். அந்த ஷார்ட் ஃபிலிமில் பண்ணி மெட்ராஸ் டாக்கீஸில் அது நடக்கலை. அது நடக்கிறதுக்கு முன்னாடி ஜிஎஸ் அவர் இறந்து போயிட்டார் குளுமணாலியில். அப்புறம் திரும்ப சங்கர் சார்கிட்ட கொடுத்துருந்தோம். அதை வந்து பாலாஜி சக்திவேல் சார் வந்து அது சம்மந்தமாக விஜயமல்ரன் சார் ஆஃபீஸில் பார்க்கும்போது ஒரு முறை சங்கர் சார் அந்த ட்ரெய்லரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாருன்னு ஞாபகப்படுத்தினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ட்ரெய்லரில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்போது நிறைய பேர் எங்களை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறவங்க ஒரு மேனேஜரை இல்லைன்னா ஒரு ப்ரொடியூசரை பார்த்து ஒரு ஒன்லைன் சொல்லி ஒரு அட்வான்ஸ் வாங்கி படம் பண்ணுறதை விட்டு போட்டு ஷார்ட் ஃபிலிம் இப்போ பைலட் ஃபிலிம் பண்ணி இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு. பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து மோசர் பேரில் வந்து நான் படமாக கமிட் ஆகும்போது அதில் நான் மட்டும் டைரக்டர் ஆகலை. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 40 படங்களுக்கு மேலே ஒளிப்பதிவு பண்ண பிஜி முத்தையா வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம்லேருந்து தான் கேமராமேனாக கொண்டு வந்தோம். ஆர்ட் டைரக்டர் எஸ்எஸ் மூர்த்தி தங்கலான் வரைக்கும் ஒரு 80 படம் ஆர்ட் டைரக்டராக பண்ணிட்டார். ஒரு பெரிய டீம் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் மூலமாக தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்துச்சு. அது மாதிரி எனக்கு சந்தோஷமாக அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் ஒரு பெரிய டீம் வந்து தமிழ் சினிமாவுக்குள்ளார ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக டீமாக எல்லோரும் வருவாங்கிற நம்பிக்கை இருக்குது. இதோட கண்டென்ட்டு மேக்கிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒருத்தரோட டேக்கிங்ஸ் இருக்குது. நிச்சயமாக பிரபு ரொம்ப நாள் தெரியும். பிரபு ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர், நல்ல நல்ல ஒரு பையன். இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே நல்ல எதிர்காலம் இருக்குது. இந்த படம் ஒரு சரியான ப்ரொடியூசராக வந்து ஒரு சரியான படைப்பு கண்டடைஞ்சிருன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக இது அதற்கு தகுதியான ஒரு ப்ரொடியூசரை கண்டடைஞ்சு இந்த டீமில் இருக்க எல்லாருமே மிகப்பெரிய இடத்துக்கு தமிழ் சினிமாவில் வரணுங்கிறத மனமாற வாழ்த்துக்கிட்டு எல்லோருக்கும் பாராட்டி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். வாழ்க்கையில் உயரும் வரை, வாழ்க்கை நம்மை உயர்த்தும் வரை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படியாக ஒரு படமும் ஒரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கும் டீசல் இயக்குனர் சண்முகம் முத்துசுவாமி அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த டீமில் எனக்கு யாரையும் தெரியாது. பாலாசக்திவேல் அண்ணன் தெரியும். கலை இங்கே இருக்கார், கலை வேம்பு. அவர் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படம் அடங்காதையில் நடித்தார். அந்த படம் ரிலீஸ் ஆகலை. நண்பன் சொன்ன மாதிரி சென்சார் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. அது சென்சார் பண்ணி அப்படியே கிடக்கு. பட் டீசல் படம் எடுத்தேன், அதுலேயும் அவர் நடிச்சிருந்தார். அவர் சொல்லிட்டே இருந்தார், ஒரு மாதமாக சொல்லிட்டே இருந்தார், ஆனால் அவர் இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்வு இருக்குது, பண்ணுங்க, வாங்கினேன்னு. இருக்கிற பிரச்சனையில் அடுத்த பிரச்சனையை பார்க்குறதுக்கு சரிப்பா வரேன், நான் டைம் இருந்தால் வரேன்னு சொன்னேன். சில ஊருக்கு போக வேண்டியது. அப்புறம் கடைசியில் சொன்னார், டைரக்டரே ஃபோன் பண்ணார், நேற்று பண்ணி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது, கொஞ்சம் வந்துருங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக நான் வாரண்ட் ஃபங்க்ஷனுக்கு போகல. அண்ணனுக்கு தெரியும், வாரண்ட் டைரக்டர் வந்து நம்ம தம்பி ப்ரூஸ்லி. அந்த படம் நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகல. கோச்சிக்கிட்டான். இந்த ஃபங்க்ஷன் வீடியோவை பார்த்தா கோச்சிப்பான். நான் ஃபங்க்ஷன் கூட்டா வர மாட்டேங்கிறேன், நீ எங்கெங்கேயோ போகிற அப்படின்னு. அதான் அவர், நான் வாரண்ட்டுக்கு போகல, இங்கே பார்த்தா நீ கொண்டுருவான். ஆக்சுவலாக வாரண்ட் படத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஏன்னா அவர் வெற்றி பெற்றவர். அங்கே போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இதுக்கு வரணும். இது வந்தால்
இது எனக்கு பெருமை இல்லை. அவர் அண்ணன் பாலாசக்திவேல் அண்ணன் மாதிரி ஒரு ஆளுங்களே இது பைலட் ஃபிலிமை போய் கேட்டு நடிக்கிறாங்கன்னா நம்மளை மாதிரி ஆளுங்க போய் 2 வார்த்தை பேசுகிற ஒன்றும் தப்பு இல்லை. அண்ணனை பற்றி சொன்னாங்க. அண்ணன் வந்து காதல்லாம் நண்பர் சொன்னார், காதல் கல்லூரி வழக்கு என்ன. அவருக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு முகம் இருக்குது, சாமுராயின்னு. சாமுராய் படம் தான் ஒரு உண்மையான கேரக்டர். சாமுராய் தான் அவர் உருவத்துக்கு அதுக்கு அவருக்கு அது உள்ளே இருக்குது. நான் அடித்து எனக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா 100 பேர் அடித்து தூக்கிடுவேண்டான்ற வெறி இருக்குது. அதை ஒருவேளை டைரக்டர் பிடிச்சிட்டாரான்னு தெரியல. அது போலீஸ்ன்ற ஒரு அப்படி, ஆனால் உள்ளே ஒருத்தன் இருக்கிறான், இந்த சமூகத்து மேலே அக்கறையானவன் வந்து எனக்கு வந்து அடிச்சவங்களெல்லாம் அடித்து நொறுக்கணுண்டான்றவன். அதுதான் அண்ணன். உண்மையால் அவர் தான் சாமுராய். அவர் அப்புறம் சரி இந்த வணிக ரீதியாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு எளிமையான மனிதர்களை பற்றி படம் எடுத்து அதில் வெற்றி அடைஞ்சு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இந்த செகண்ட் வரைக்கும் இருக்கார். அவர் நீங்கள் நேரில் பார்க்குற ஆள் இல்லை, ரொம்ப சீரியஸான ஆள், ரொம்ப அண்ணனை மாதிரி ஒரு மக்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிற ஆள் இல்லை. நீங்கள் 2 days அவர் கூட இருந்தீங்கன்னா போதும், சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம், ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம், பொழுது போக்கிடுவார் நமக்கு அண்ணன். ரொம்ப சந்தோஷண்ணே. முதல்ல நீங்கள் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து நடித்ததுக்கு. 2வது இந்த கண்டென்ட்டு சொன்ன மாதிரி ஒரு 15 செகண்டுக்குள்ளே சொல்லி ஒரு விஷயத்தை புரிவிக்கிறது எனக்கு நீங்கள் பார்க்குற ஆள் நான் கிடையாதுடா. இப்போ நான் பார்த்தோன்னே எப்படியும் ஒரு 20 பேர் அடிப்பார் போல், உட்காந்தாருன்னா ஒரு பாட்டிலை ஃபுல்லாக காலி பண்ணிடுவார் போல் அப்படின்ற மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. நான் ரொம்ப மென்மையானவன் தான் ஆக்சுவலாக. அது உருவத்தை வச்சு ஒன்று எடை போடுறாங்க, அது கிடையாதுடா. உள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒன்று இருக்கும். நீங்கள் பார்க்குற ஆள் இல்லை. ஒருத்தர் நீங்கள் பார்க்குற சற்று டொங்கல் போல் தெரிஞ்சாலும் அவர் கிடையாது. உள்ள அவனுக்குள்ளே ஒரு வீரன் இருப்பான். இந்த சமுதாயத்தை மாற்றுற அளவுக்கு அவன்கிட்ட ஒரு வெறி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இயக்குனர் போர்ட்ரைட் பண்ணியிருந்தார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை இந்த செகண்டுக்குள்ளே சொல்கிறது தான் பெரிய அது அந்த டேலண்ட்டுன்னு சொல்கிறது. அது அந்த இயக்குனருக்கு ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். சொல்லி புரிய வைக்கிறது. எனக்கு எதுவும் அறிமுகம் இல்லை. முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு அறிமுகம் இல்லைன்னும்போது திடீர்னு வந்து உட்காடுறேன். எனக்கு வந்து அவர் என்ன சொல்ல வந்தாரோ படம் மாதிரி நான் 2.5 மணி நேரம் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி புரிய வைக்கணும். அதை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தீங்க. இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். அந்த டீம், கேமராமேன், இசை, எடிட்டிங் ரொம்ப தரமாக இருந்துச்சு. எடிட்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. நடித்தவர்களும் அண்ணன் கூட தம்பி பாலா நடிச்சிருந்தார். அவர் வந்து பெரிய நடிகர். ஆக்சுவலாக பார்ப்பீங்க, அவருக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. அவரை மாதிரி ஆளுங்களாம் இந்த மாதிரி ஒரு பைலட் ஃபிலிமில் வந்து பண்ணும்போது அந்த ஃபிலிமோட வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ பாலாவுக்கெலாம் நன்றி, அண்ணனுக்கு நன்றி. அந்த டீமோட ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் இது எடுத்ததோட நோக்கம் படம் பண்ணுறதா தான் இருக்கும். நம்ம காலத்துக்கும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது நம்மளோட நோக்கம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி அப்படி மாறிடுச்சு சினிமா. நாங்கள் வரும்போதெல்லாம் நானே அண்ணன்கிட்ட போய் நின்றுருக்கிறேன், அவர் மறந்துருப்பார். எப்படியாவது நல்ல டைரக்டர்கிட்ட நீங்கள் யாரோட அசிஸ்டண்ட், முதல்ல கதை சொல்ல போனோன்னா முதல்ல அந்த தயாரிப்பாளர் என்ன கேட்பாரு, நீங்கள் யாரோட அசிஸ்டண்ட்டு? சார் நான் சங்கரோட அசிஸ்டண்ட்டு, நான் மணிரத்னம் சாரோட அசிஸ்டண்ட்டு, நான் பாலாசக்தியோட அசிஸ்டண்ட்டு அப்படின்னு சொன்னால் தான் படங்கள் கேட்பாங்க. முதல்ல கதை கேட்பாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. சார் நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர், என்ன பண்ணியிருக்கீங்க, இது பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கானே, இவனுக்கு படம் கொடுப்பேன், இதையே நீங்கள் கதையாக்க முடியுமா அப்படின்னு கேட்குற இந்த 10 இயர்ஸாக தான் நடக்குது. அப்படின்னும்போது இதை நீங்கள் கொண்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தயாரிப்பாளர்கள் வந்து உங்கள்கிட்ட கதை கேட்பாங்க, நடிகர்களும் நடிப்பாங்க. அதுக்கான தரத்தோடு தான் இருக்குது. ஸோ இந்த முயற்சி வந்து நீங்கள் முதல் முயற்சி வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். உங்கள் குழுவினருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் நன்றி வீரா கதிரவன் சார், வந்ததுக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சமூகத்தின் தடைகள் பல தகர்த்து தன் திறமைகளை உலகில் வெல்லும் புதுமை பெண்கள் பலர். காவல்துறை, வழக்கறிஞர், கல்வியாளர், அரசியல் என்று அத்தனையும் பெண்களால் நிரம்பி நிற்கிறது. ஆஃப் த ரெக்கார்ட் அட்வொகேட்டாக தன் இயல்பான நடிப்பை வழங்கிய ருக்மணி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு இனிய மாலை வணக்கம். முதல்ல ஒரு பெரிய நன்றி முத்துராமன் அவர்களுக்கு இந்த பைலட் ஃபிலிமில் கேஸ்ட் பண்ணதுக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னன்னா, ஒரு பைலட் ஃபிலிம்க்கு
இவ்வளோ முயற்சி போடுவாங்களா, இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ அதுக்கு வந்து இந்த முயற்சிக்கு, அந்த கதைக்கு, அந்த ஃபஸ்ட் டே அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் 2-3 நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நான் பண்ண படங்கள்லாம் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கு, இது கண்டிப்பாக இந்த படம் நேஷ்னல் அவார்டு வாங்கும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் அப்புறம் பாலாஜி சக்திவேல் சார், அவர் கூட நின்னாலே அப்படி நடிப்பு தானாகவே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே நம்ம ஒருத்தர் கூட இருந்தான்னா அவங்களோட ரியாக்ஷன் தான் எனி ஆக்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப லிமிட்டட் டைம் தான் கொடுத்தாங்க அந்த படத்துக்கு. ஐ மீன் 2 நாள் தான் ஷூட்டு. அதில் வந்து ஃபஸ்ட் டே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இந்த சென்ஸ் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. பட் அந்த கன்ஃபியூஷன்லேயும் இவ்வளோ பெரிய அவுட்புட் எடுத்தது வந்து பெரிய பெரிய விஷயம். ஐ திங்க் லாங் வே டு கோ. இப்போ நிறைய சின்ன டைரக்டர்ஸ் எல்லாம், சிறிய டைரக்டர்கள் பெரிய டைரக்டர்களாக இருக்காங்க. ஒரு படம் லைக் சிறை, பார்க்கிங், அந்த மாதிரி இந்த படமும் வரும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அண்ட் தேங்க்ஸ் அகெயின் ஃபார் கேஸ்டிங். அண்ட் மோர் தென் எனிதிங் எனக்கு ஒன்று சொல்லியே ஆகணும், முத்துராமன் அவர்களுடைய மனைவி, அவங்களோட கூட இருக்கிறதுனால தான் முத்துராமனால் இவ்வளோ ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடிஞ்சுது. கேன் யூ கெட் ரெக்கக்னைஸ்ட் ப்ளீஸ்? I think for any film director or producer, whoever in the film industry, you need a very big support in the family. அது உங்களால் தான் முடியும். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் பர்சனை அவர் போக்கில் விட்டுட்டு நீங்கள் வீடை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அவருடைய மெனக்கடல், ஒருத்தர் வீட்டுக்கும் போய் கூப்பிட்டு ஒரு பைலட் ஃபிலிம், ஒரு இது ஸ்க்ரீன் மாதிரியே இல்லை, ஒரு படம் ஸ்க்ரீன் மாதிரி இவ்வளோ பெரிய ப்ரொஃபஷ்னல் எம்சி அவங்க வந்திருக்கிறாங்க. I have seen her in lot of movie screening and அவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாங்க. அண்ட் அகெயின் ஒன்ஸ் அகெயின் பாலாஜி சக்திவேல் சாருக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். அது ரொம்ப மிரட்டி இருந்தார். அந்த படத்தை வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய படம் மாதிரி இருந்தது, ஒரு த்ரில்லர். ஸோ we are just waiting. Thank you sir. தேங்க்யூ மேம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம், கடந்த காலம் அறிவு பெற்று நிகழ்காலம் செயல் புரிய வருங்காலம் வளமாக தன் கதாபாத்திரங்களில் படத்துக்கு படம் மெருகேற்றி நடித்து வரும் ஆறு பாலா அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பாலசத்ரு சார் மூத்த இயக்குனர். ராம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாப்புல, அண்ணா நான் ஒன்று பைலட் ஒன்று பண்ணுறேனே, பண்ணுறீங்களான்னு. பண்ணலாம்ப்பா அப்படின்னேன். யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். பாலசத்ரு சார் பண்ணுறாரு அப்படின்னேன். சரிப்பா, இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காதா, நான் என்னைக்கு ஷூட் சொல்லுவேன், நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னேன். நம்ம ஏன் அப்படின்னா, பாலசத்ரு சார் ஆஃபீஸ் வாசலில் நான் விஜய் சேதி தானே அந்த கேமரா ஆன் பண்ணி விட்டு நிற்கிறான். ஒருத்தன் கார்த்தின்னு ஒருத்தன், 3 பேரும் அந்த ஃபோட்டோ கொடுத்த வாசலில் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் படத்தில் எப்படியாவது நடிக்கணும் அப்படின்ட்டு யாருன்னா விஜய் பாலாஜியை நான் போட்டு டார்ச்சர் பண்ணி ஒரு ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆனேன். அதனால் அவர் கூட வச்சு அந்த நடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய. ஆனால் நான் சந்திச்சதே இல்லை. ஆனால் என்னை பற்றின எல்லா விவரமும் தெரிஞ்சு வச்சுருந்தாப்புல. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கேட்டாங்க. ரொம்ப நன்றி சார். அப்புறம் சிறப்பு விருந்தினர் அண்ணன் மீரா கதிரவன் இயக்குனர், அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அண்ணன் இயக்குனர் சண்முக முத்துசாமி அண்ணன், அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ராம் வந்து இங்கே நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு என்ன ஒரு மனநிலை இருக்குன்னா, நம்ம கொஞ்சம் நம்மளுடைய நல்ல மனநிலையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடய ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறத ஆசைப்படுவாங்க. என்னுடைய மனநிலையும் ரொம்ப நல்ல மனநிலை, நான் எல்லாத்துக்குமான ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நான் முத ராம நேரில் பார்த்து சொல்லும்போது அந்த 2ஐயும் தாண்டி அது அடுத்த கட்டமாக பார்க்குறவங்களுக்கு வந்து இது ஏன் நீங்கள் படமாக பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பணும். அப்படி படமாக பண்ணக்கூடாதுங்கிற கேள்வி எழுப்பின ஷார்ட் ஃபிலிம் தான் அடுத்தடுத்து படமாக மாறி இருக்கு. அது வெறுமுனையாக நம்மளை வந்து நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்கள் மனசு ரொம்ப நல்ல மனசுன்றதோட மட்டுமே நின்றக்கூடாது. நம்மளுடைய எஃபோர்ட்டோ நம்ம போடுற கஷ்டங்கள் அத்தனையுமே அது படமாக மாறணுங்கிறதுக்காக ஒரு முன்னோட்டம் தான் எடுக்கிறோம். அந்த கேள்வி அது முனைப்பை காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது 100% அதில் இருக்கிறான். ஆமாம். அது மட்டும் இல்லாமல் ராமோட பேசும்போது பொலிட்டிக்கலாக ரொம்ப ரொம்ப தெளிவாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருந்தார்.
அப்போ இந்த கதையை சொல்லும்போது எதை நான் போலீஸ்கிட்ட உங்ககிட்ட எதுவும் பிரச்சனை இருக்குன்னு கேட்டேன். ஆல்ரெடி தலைவன் ஒரு போலீஸ்காரனை வச்சு செஞ்சுட்டு தான் வந்திருக்காப்புலங்க. தமிழைனா போட்டு விடுங்க. ஆமாம், அதனால் அதில் நடந்த சம்பவங்கள்லாம் சொன்னார். பொலிட்டிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காப்புல. கண்டிப்பாக உங்களுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் ராம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ராம். அப்புறம் சின்ன பைலட் தானே, இதுக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு இதை பண்ண போகிறாரு அப்படின்னு ரொம்ப கவனிச்சா பெரிய பெரிய எஃபோர்ட்லாம் அதில் ரொம்ப பெரிய பெரிய எஃபோர்ட்லாம் போட்டார். சரி, அதோட நிறுத்திடுவாருன்னு பார்த்தா ஒரு இன்விடேஷனுக்கு கிட்டத்தட்ட 6 நாள் யோசிச்சு அதுக்கு ஒரு பெரிய எஃபோர்ட் போட்டார். சரி, இந்த மனுஷன் சரி எஃபோர்ட் போடல, சாதாரண ஆள் இல்லைன்னு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகே, எல்லாத்துக்கும் வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இது படமாக மாறும், பெரிய அளவில் பேசப்படும். இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறையில் இயக்குநர்களில் நம்பர் 1 டைரக்டராகவே ராம் வருவாப்புன்னு பெரிய நம்பிக்கை இருக்குது. நம்ம அவங்களுடைய சிந்தனைகள் தான் அவங்க எவ்வளோ தூரத்துக்கு பயணம் பண்ணுவாங்கிறத நம்ம சொல்ல முடியும். அவருடைய சிந்தனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப நல்ல விதமாக இருக்குது. அது எவ்வளோ வலியும் வேதனையும் கூட தாங்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத அவரோட நீங்கள் பேசும்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான இயக்குனராக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ராம். தேங்க்யூ, நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அழகான சமூகம், அறிவான மக்கள் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் அனைத்தும் வெற்றியில் முடியும். ஆஃப் த ரெக்கார்ட் அட்வொகேட்டாக தன்னுடைய பங்கிற்கு உதவியாக இருந்த பிரதீப் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பாலாஜி சக்திவேல் சார், சண்முகம் சார், ஆர் பாலா சார், நமது இயக்குனர் முத்துராமலிங்கம் சார், எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த பைலட் ஃபிலிம் இப்படி ஒரு படம் பண்ண போகிறாங்க, பைலட் ஷூட் இப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது. முத்துராமன் எனக்கு பழக்கமும் இல்லை. கொட்டாச்சி தான் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினார். நானும் கொட்டாச்சியும் ஒரு படத்தில் நடிக்கும் ஒரு பழக்கமானதில் இந்த கேரக்டர் இவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு டைரக்டர்கிட்ட என்னை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் நான் டைரக்டர்கிட்ட பேசும்போது ஆர் பாலா சொன்ன மாதிரி தான், யார் யார் நடிக்கிறாங்கப்பா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்ன முதல் பேரை நானும் ஆஃப் ஆகிட்டேன். பாலாஜி சக்திவேல் சார் அப்படின்னாரு. அதோட நான் ஆஃப் ஆகிட்டேன். இதுக்கு மேலே கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்ட்டு கமிட் பண்ணேன். இந்த ரிசல்ட் இப்போ பார்த்தோம். நம்ம அங்கே ஸ்பாட்டில் எவ்வளோ ஒர்க் பண்ணாங்களோ அதை விட 10 மடங்கு மேலே இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதோட ரிசல்ட்டு. அந்த அளவுக்கு அங்கே கஷ்டப்பட்டதை நாங்கள் பார்த்தோம், நேர்லேயே பார்த்தோம். அவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தது, ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஷூட்டிங் ஹவுஸில் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். கிண்டி கிட்ட இருக்கிற அந்த ஷூட்டிங் ஹவுஸில் போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்பு, அதே போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்பு நட்டி சார் நடித்த படம் ஹெச் வினோத் சாரோட ஃபஸ்ட்டு படம். அந்த படத்துக்கு நான் போய் நடிச்சிருந்தேன். அது சதுரங்க வேட்டைன்ற படத்தில் நான் போய் நடிச்சிருந்தேன். அதில் ஒரு டாக்டர் கேரக்டர் பண்ணியிருந்தேன். அப்போ என்ன எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சோ, ஒரு படத்தில் நடிக்கிற அதே ஃபீல் இந்த பைலட் ஷூட் பண்ணும்போது அதே வீட்டில் எனக்கு வந்துச்சு. அந்த அளவுக்கு எல்லா வகையிலையுமே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், கேமரா டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், மற்றபடி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அவ்வளோ ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. பைலட் ஷூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேளை படம் பண்ணுறாரோ, அதுக்கப்புறம் படத்தில் சீன் வந்துடுமோ அப்படின்ற ஒரு ஃபீல் கூட எனக்கு இருந்தது. அதோட 10 மடங்கு ரிசல்ட் இங்கே எனக்கு ஸ்க்ரீனில் தெரியுது. எடிட்டரு, மியூசிக் டைரக்டர், மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து அதை மெருகேற்றிருக்கிறாங்க. இது திரும்பவும் படமாக மாறப்போகுது. அதை படமாக பண்ணும்போது இதை விட இன்னும் 10-20 மடங்கு அதிகமாக தான் போகுன்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. அந்த அளவுக்கு படம் நல்லா வருங்கிற நம்பிக்கை இருக்குது. எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு மிக்க நன்றி. நன்றி. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். மாண்போடு வாழ அனுமதிக்காத சமூகம் மாண்போடும் சாக விடாது என்பது போல ஆஃப் த ரெக்கார்ட் சமூகத்திற்கான கதைகள் பல உண்டு. அழைக்கிறோம் இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரம் ஏற்று நடித்த துரை ராமசாமி அவர்களை சில வார்த்தைகள் பேச. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் முத்துராமன் சாருக்கு மிக்க நன்றி. சார் பாலாஜி சக்திவேல் சார் கூட நடிக்கிறதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக இந்த ஷூட் நடக்கும்போது சார் ஆர் பாலா சார் சொன்னார்ல, அந்த மாதிரி வச்சு செஞ்சால்தான் நான். ஸோ ஒரு நாள் ஆடிஷன் கூப்பிட்டாரு சார், டைரக்டர் சார்.
அந்த மாதிரி என்னுடைய நண்பர் ரெஃபர் பண்ணார், வர முடியுமா அப்படின்ட்டார். சரின்னு போனேன். அப்போ வந்து பார்த்துட்டு எல்லாம் சொன்னார், சார் பாலாஜி சக்திவேல் சார் பண்ணுறாரு, நீங்கள் இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு. ஓகேன்னு சொல்லி வந்துட்டேன். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கேஸ்டிங்க்கு 2-3 வேலை சொன்னேன். அப்புறம் அதில் ஒரு நண்பர் வந்து போயிருக்காரு. போயிட்டு வந்து சொன்னார், சார் என்ன சார் டேரக்டர் சார் உங்கள் ஃபோட்டோவை அங்கே வச்சுருக்காரு அப்படின்னு. இல்லை, அவர் அந்த நண்பர்கிட்டே சொல்லியிருக்காரு, என் ஃபோட்டோ காமிச்சப்போ இந்த மூஞ்சியை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஏன்னா அவர் பாதிக்கப்பட்ட விஷயம் வந்து யாரால பாதிக்கப்பட்ட அந்த மூஞ்சி மாதிரியே என் மூஞ்சி இருக்குன்னு சொல்லி அவர், ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் வந்து பாலாஜி சக்திவேல் சாரோ மற்றவங்களோ என்ன அடிக்கும்போது அடி மிதி குத்து சார் அப்படியே போட்டு தலையில சுத்துங்க சார், முதுகுல சுத்துங்க சார். எனக்கு என்னடா நம்ம மேல எப்படிடா இவ்வளவு கோவம் இருந்துச்சுன்னா அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு அந்த கேரக்டர் மேல அவ்வளவு இது இருந்திருக்கு. பட் அதுல அங்க பட்ட கஷ்டமெல்லாம் இந்த 15 நிமிஷம் பார்த்ததுல ரொம்ப உண்மையிலே சந்தோஷப்பட்டேன். ஆக்சுவலா என்னுடைய மகள் வந்து யூஎஸ்ல இருந்து வந்திருக்கா. அவட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் ஒரு படம் பைலட் ஃபிலிம் பண்ணேன், டைரக்டர் கூப்பிட்டுருக்காரு, ஆனா நீ வர வேண்டாம், ஏன் காமெடியா பண்றீங்களா? இல்ல ஒரே ரத்தமா கொட்டும் அப்படின்னா கண்டிப்பா பாக்குறேன்னா. ஸோ அவளே அழைச்சிட்டு வந்தேன். ஸோ அவ பார்த்துட்டு ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் சூப்பர் 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 அப்படிங்கிறா. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். எல்லாரும் என்னோட நடித்தவர்கள் எல்லாருக்கும் நன்றி. பாலாஜி சக்திவேல் சாருக்கு மிக்க நன்றி. அப்புறம் என்னுடன் நடித்த எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து பெரிய படமாக மாறி நல்ல வெற்றி அடையணும்னு சொல்லி மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். உரிமை வெல்லும் நாள் வரையில் மக்கள் போராட்டம் பல இந்த பூமி அதிர்ந்துள்ளது. வியர்வை சிந்தும் மக்களின் கரங்கள் புது தேசம் மலர சரிசமமான நீதி வேண்டி எழுகிறது மக்கள் சக்தி. அதற்கு இந்த பாலாஜி சக்தியின் வலிமை காயத்திற்கு மருந்தாகிறது. பல சிரமங்களுக்கிடையே சிதறி கிடக்கும் சமூகத்திற்கு தன்னாலான கதைக்கு ஆழத்திலிருந்து அர்ப்பணிப்பை தந்த இயக்குனர் நடிகர் திரு பாலாஜி சக்திவேல் அவர்களை பேச அழைக்கிறோம். நான் இயக்குனன் தான். நடிகனாக்கிய உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல தான் வந்திருக்கேன். நான் இது நன்றி சொல்கிற மேடையாக நான் எடுத்துக்கிறேன். நான் எனக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் தான் நான் வந்து வலிமையாக இருப்பேன். பிஃபோர் த ஸ்க்ரீனில் உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும். அந்த பயம்தான் வந்து அவங்கள என்னை பிலீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் வந்து நடிக்க முயற்சி செய்து வருகிறேன். அதற்கு ஒத்துழைத்த அனைத்து பேரும் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நான் இது ஒளிப்பதிவாளர், இது வந்து இசையமைப்பாளர், எடிட்டர், கூட நடித்த அனைத்து நடிகர்களும், இது எல்லாம் சேர்ந்தா இப்போ ஒரு சாப்பாடு சமைக்கிறோன்னு சொன்னால் எல்லாம் இருக்கும்போது தான் முழுமையாக சாப்பிடும்போது தான் அது வந்து இருக்குது. இந்த பதார்த்தம் நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது அப்படின்னா மற்ற இதெல்லாம் எப்படின்னா இப்படி தான் நான் வந்து சினிமாவை அஸ் அ ஹோலாக தான் நான் பார்க்குறது. ஏன்னா எல்லா கிராஃப்டும் சேர்ந்தது தான் அது சினிமா. ஒரு நல்ல எழுத்து இருந்தால் தான் அது நல்ல அதை வந்து ஸ்டேஜ் பண்ணால் தான் ஒருவருடைய நடிகனுடைய திறமையும் வெளிப்படும். அந்த கதாபாத்திரம் இது எல்லாமே அதற்கு அந்த கதையை சிதைக்காமல் அதை ப்ரெசன்ட் பண்ணுறதுங்கிறது வந்து இயக்குனர் கையில் இருக்குது. இயக்குனரும் எழுத்தாரும் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு படைப்பை வந்து எல்லாத்துக்கும் போய் சேர வைக்கிறாங்க. அது இண்டிவிஜுவல் கிடையாது. இது இசை நல்லா இருந்துச்சு, ரீரிகார்டிங் அப்படின்னு சொன்னாலே அதில் மற்றதெல்லாம் சுமாராக இருந்துச்சுங்கிற அர்த்தப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும். இவர் இந்த முத்துராமன் அவர் வந்து எழுதுனதை அதை ஸ்டேஜ் அது 2 நாளில் பண்ணுற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப அசாத்தியமாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரு குறியீடு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் நிறைய
காட்சிகளில் வந்து தொகுப்பாக தான் அது மியூசிக்கலாகவும் ஒரு 24 கிராஃப்ட் சேர்ந்ததான் ஒரு சாப்பாடு மாதிரி தான் ஒரு ஃபில்முங்கிறது. அதை இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூளைக்கு வேலை மாதிரி சின்ன சின்னதாக தேய்ப்பாங்க தெரியுங்களா, பழத்தை போட்டு, அதுதான் எது லாஸ்ட்டாக எடுக்கிறது, எது ஃபஸ்ட்டாக இருக்கிறது, இது எல்லாமே அந்த ஒரு மூளைக்குள்ளே தான் இருக்கும். முத்துராமன்கிற அந்த ஒரு மூளைக்குள்ளே தான் இருக்கும். எடுத்துக்கிட்டே அப்படியே எடுத்துக்கிட்டே அப்போ அதை கவனிக்கும் போதே அவங்க ருக்மிணி சொன்னாங்க இல்லைங்களா, அந்த எக்ஸிக்யூட் பண்ணும்போது எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே எனக்கு இல்லை, இதில் பங்கு கொண்டவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் கூட அதை தேர்ந்தெடுத்து அப்படியே வந்து அந்த ரியாக்ஷன் சொல்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா, எனக்கு இப்படி போதும், இது போதும், ஓவராக நடிப்பு வேணாம், அதை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஏன்னா ஒரு டீ சாப்பிட்றோம், அதில் சர்க்கரை ஜாஸ்தி போட்டோம்னா சாப்பிட முடியாது. அந்த மாதிரி வந்து அதை வந்து செதுக்குனது வந்து இயக்குனர், எழுத்தாளர், அதில் அந்த சேர்ந்துறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு அருமையான விஷயம். அதனால் எல்லாருமே இப்போ என்னை பேரை சொல்கிறாங்க, அது பிரதானம் பார்த்தாம இருக்கிறதுனால சொல்கிறாங்களே தவிர எனக்கு இன்னும் கூச்சமாக தான் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக டைரக்டர் அவர் வந்து ஒரு இயக்குனர், ஒரு இந்த அதுவும் சமுதாய சிந்தனை உள்ள இயக்குனர். எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த சிந்தனைக்கு தான் நான் வந்து ஒப்புக்கிட்டேன், வேறு எதுவுமே காரணம் கிடையாது. அதுக்கப்புறமேல அவருடைய இயக்குனர் திறமையும் எழுத்தாளர் திறமையும் வந்து பார்த்தேன். அப்போ வந்து நீங்கள் எல்லாரும் வாழ்த்துற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் வாழ்த்துன மாதிரி நான் இப்போ தான் முழுமையாக எல்லாமே பார்க்குறேன். நான் இதை அவர் சொன்னதை மட்டும் செஞ்சது அவ்வளோதான். ஆனால் அவர் ஏதோ பொலிட்டிக்கலாக அதை சொல்ல வராரு அப்படிங்கிறது உண்மையிலே வெளிப்படையாக அருமையாக இருந்தது. ரொம்பவும் நுட்பமாக இருந்துச்சு, அது கலாபூர்வமாக இருந்துச்சு, அது கமர்ஷியலான ஒரு டோனும் அதில் இருந்துச்சு. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதான் படம் போகிறதே தெரியாத அளவுக்கு என்னன்னு போய் திருப்பியும் அது குறியீடுகளை வந்து அதை வந்து நீங்கள் வந்து அதை வந்து உணர்ந்தால் தான், அதான் அந்த முதல்ல பேசினவர் சொன்னார் உணர்தல் அப்படிங்கிறது. அதனால் இவர் வந்து கண்டிப்பாக இதை வந்து திரைப்படமாக மிகப்பெரிய அளவில் ஆக்குவாருங்கிற நம்பிக்கை உங்களை போலவே எனக்கும் இப்போது இருக்குது. கண்டிப்பாக இது நல்ல திரைப்படமாகும் அப்படிங்கிற நம்பிக்கை உண்மையிலே இருக்குது. இது வாழ்த்தி பேசி வந்த நண்பர் சண்முகமுத்துசாமி, வீரா கதிரவன், அப்புறம் எல்லா பேருமே எனக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த மாதிரிலாம் பேனர்லாம் வைக்கும்போது எனக்கு இன்னும் பயங்கர ஒரு தலை சுற்றிச்சு. ஏன்னா நான் இயக்குனர் தான் எனக்கு முதலாக இருந்துச்சு. அது கூட நான் சொல்லி இயக்குனர் அப்படிங்கிற அதுதான் எனக்கு வந்து லாபகமாக வர விஷயம். இப்படி நீங்கள் எல்லா பேரும் சொல்லும் போது எனக்கு கூச்சத்தோடு அதை நான் வந்து அங்கீகரிச்சுக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த இந்த மொத்த குழுவுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கதை உங்களை தேடி வருதா இல்லை நீங்கள் கதையை தேடி போகிறீங்களான்னு தெரியல. காந்தி கண்ணாடி வாதன்ட்டு இப்படி நிறைய வித்தியாசமான கதைக்களங்களில் நீங்கள் இருக்கீங்க சார். நதி எங்கே போகிறது, நல்ல இடத்தை நோக்கி தான் போகுது சார். நன்றிகள். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். வேண்டியது கிடைக்க வீதிக்கு வந்த மக்கள் அற்புதமான ஒரு தலையை உடைத்தெறிந்து ஒரு குரலாக ஒலித்திட, அடிமையின் குரலாக தோள் தோர்த்திட ஒன்று கூடுவோம் என்று காக்கிக்குள் ஒரு கருப்புக்குள் கதை சொல்லி இருக்கிறார். முதல் படமே சமூகத்தின் சாட்டை சுற்றி நிற்கிறார். அறிமுக இயக்குனர், பின்னாளில் பேசப்படும் பெரும்பட இயக்குனர் AR முத்துராமன் அவர்களை ஆஃப் த ரெக்கார்ட் அல்ல ஆன் த ரெக்கார்டில் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நிறைய பேசுகிற ஐடியாவும் இல்லை, ஏன்னா எல்லோரும் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டாங்க. நான் என்னால் முடிஞ்சது நான் செயலாகவும் செஞ்சுட்டேன். ஆக்சுவலி ஐ திங்க் இன்னும் கொஞ்ச நாள் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் நினைக்கிறேன். அனௌன்ஸ்மெண்ட் ஆக்சுவலி இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது முதற்கொண்டு முடிஞ்ச வரைக்கும் ஆக்சுவலி நான் இதை 2 நாளில் பண்ணேன் அப்படிங்கிறத நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் பட் 8 மாதம் ஆகிடுச்சு நான் அந்த கிராஃப்ட் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி கொண்டு வந்து இடத்துக்கு நிறுத்துறதுக்கு.
பால் போட்டு விளையாடுற மாதிரி விளையாண்டாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இங்கேருந்து அங்கே இருந்துன்னு மாறி மாறி கையில் போட்டு எல்லோரும் அவங்களோட ஒர்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மெனக்கிட்டது. மியூசிக் டைரக்டரும், ரைட்டரும், எடிட்டர்லாம் 13 நிமிஷம் தான் அது டியூரேஷனு. 13 எடிட் மாற்றிருக்கேன் நான். ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். அது அந்த மாதிரி உட்காந்து அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி எல்லாத்துக்கும் திரும்ப அப்புறம் அவர் இன்னும் 2 சஜஷன்ஸ் கொடுப்பாரு. ஒரு நல்ல எடிட்டர் ஆக்சுவலி. இது எல்லாமே சார் இடத்துலேருந்து தான் ஆரம்பிச்சிது. ஒரு கதை மேலே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ கூட நிறைய பேர் இன்வைட் பண்ணல. ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனாக போக போகிறதுனால நான் நிறைய பேர் இன்வைட் பண்ணங்களே கொஞ்சம் பிரேக் பண்ணேன். பிகாஸ் அங்கே வேறு மாதிரி ஸ்பீச் போகிறதுனால இதுவே கூட ட்ராப் பண்ண மாதிரி தான் இருந்தது ஸ்பீச் ஆக்சுவலி. ஏன்னா டேக் ஆஃப் ஆக போகிறதுனால. ஸோ இல்லை சொல்லிட்டேன், ஃபேமிலிஸ் மட்டும் உட்காந்து பார்த்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மூவ் ஆன் ஆகி போகுது. ஸோ இது எல்லாமே சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் நடந்தது. நான் கதையில் நம்பிக்கை தான். ஆக்சுவலி சாரை போய் நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கீழே இருந்து 2nd ஃப்ளோர் ஆக்சுவலி ஏறி போய் உட்காந்து அவர்கிட்ட பேசிட்டு கீழே வரும்போது 11 நிமிஷம் தான் ஆச்சு. ஓகே சொல்லிட்டாரு, எனக்கு சேலரி வேணான்ட்டாரு, இது எதுக்கு நம்பிக்கை இருக்குன்ட்டாரு, 2 தடவை நல்லா இருக்குன்ட்டாரு கதையை. ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு பஸ்ஸில் ஏறிட்டாங்க எல்லாருமே. ஸோ இவர் ஏறி உட்காந்தோடனே பஸ் கிளம்பிடுச்சு ஆக்சுவலி. நேராக போய்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் போய் நின்றுச்சு. ஸோ ஒரு பெரிய உழைப்பு. முதல் நாள் மட்டும்தான் பயங்கரமான உழைப்பு, நிறைய க்ரௌடெலாம் வச்சுருந்தது. அது அந்த நேரத்தில் அவர் சரியாக என்னால் கவனிக்க கூட முடியல ஆக்சுவலி. சம்பளமே வேணான்னு ஏன் சொன்னார்னு எனக்கு தெரியல. அது கதை மேலே இருக்கிற நம்பிக்கையா இல்லை ஏன் மேலே இருக்கிற நம்பிக்கையா, இது எது முடிவு பண்ணிச்சுன்னு தெரியல. ஆனால் அது ஒரு 10 நிமிஷத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி. அது ரொம்ப மேஜிக்காகவும் இருந்துச்சு. எனக்கு என்னென்னா அவர் ஏதோ ஒன்று நம்பிட்டு உள்ளே வந்துட்டார். நான் இப்போ ஸ்பாட்டில் போயிட்டு அதை நான் கரெக்டாக பண்ணணுன்ற எண்ணம் இருந்துச்சு. மோஸ்ட்லி நான் பிஸ்னஸ் பண்ணும்போது அப்படி தான் பண்ணுவேன். ₹1 எக்ஸ்ட்ரா போடுவேனே தவிர எடுக்க மாட்டேன், அல்லது அதை மறைக்க மாட்டேன் ஆக்சுவலி. ஸோ ₹10 கொடுத்தா ₹100 ஒர்க் பண்ணணும். அப்படி தான் வளர்ந்துருக்கிறேன் ஒரு 10 வருஷமாக பிஸ்னஸ் கட்டி. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணேன். நான் முடிஞ்ச வரைக்கும் இதில் போட்டுறேன். ப்ரொடக்ஷனுக்கே கூட நான் வந்து இத்தனை லட்சம் ஒரு ரவுண்ட் பண்ணாமல் அதுக்கு மேலே 5 போனாலும் 10 போனாலும் போயிட்டு அப்படின்னு. ஸோ அது போக விட்டு நிற்கவே அது மட்டும் போயிடுச்சு. 2வது நாள் முடிஞ்சு ராஜா வேஷம் மந்திரி வேஷம்லாம் கலைஞ்சு வெளியே வந்து உட்காந்தாச்சு. 2 நாள் முடிஞ்சிருச்சு ஷூட்டு. ஸோ பாலசக்தி சார் வந்து ஆக்சுவலி நான் உட்கார விட்டேன்னு கூட தெரியல. இப்போ நான் பார்க்கும்போது அன்னைக்கு ஆரம்பத்தில் தெரியல எனக்கு. எல்லாரும் அவங்க ப்ளேயை கரெக்டாக பண்ணிட்டாங்க. நான் 13 நிமிஷம் ஒர்க்கில் எனக்கு தெரியல. நான் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் தான் எல்லாத்தையும் உட்காந்து பேசும்போது ஏன்னா எல்லாத்துலேயும் இவரே இருக்கார், அப்போ இவர் தான் அதிகமாக இருக்கார். அப்போ தான் எனக்கு தெரியுது அப்போ இவ்வளோ வேலை வாங்கியிருக்கேன் அப்படின்றது. இவர் ஒருத்தர் மட்டுமே தான் எல்லாத்துலேயும் இருக்கார். ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அப்போ இந்த 2 நாளில் இப்போ இவ்வளோ இடத்துல அவர் நான் ஒர்க் வாங்கியிருக்கேன் அப்படின்றது எனக்கு அப்போ பண்ணும்போது தெரியல. இப்போ தான் நான் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். பிகாஸ் செட்டில் ஆகிடுச்சு, எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி கை கொண்டு வந்தாச்சுன்னு. ஸோ எல்லாரோட உழைப்பும் நல்லா இருக்குது. பிரதீப் சாரோட உழைப்பும் கொட்டாச்சு வர முடியல ஆக்சுவலி. ஆனால் திரும்ப வந்துடுவார். திரும்ப அவர் நான் பேச வைக்கிறேன். ரொம்ப நன்றி. நிறைய பேர் கூப்பிடாது கொஞ்சம் அரங்கம் நிறையாமல் இருக்கிறதுக்கு காரணம் வேறு ரீசன். அதனால இது நிறைக்க முடியல. பட் அவரோட உழைப்புக்கும் இந்த டீமோட எல்லாரோட உழைப்புக்கும் சத்யவிஜன் இருக்கார், என்னோட டீம் இருக்காங்க, ஆர்ட் டைரக்டர் இருக்கார், நல்லா எனக்காக ஒர்க் பண்ணியிருந்தார். அதே மாதிரி கேமராமேன் 2 நாளில் நான் பண்ணங்கிறது ஆக்சுவலி கொஞ்சம் மிராக்கள் தான். நானே கூட நம்பலை. அவர் இல்லைன்னா 2 நாளில் நான் முடிக்க முடியாது. பெண்டு கட்டிட்டேன். காலையில் உள்ளே போயிட்டு 6:30 மணிக்கு தான் வெளியே வரேன். நான் உட்காந்து கூட இல்லை. ஐ திங்க் உட்காரல 2 நாளும். அவரே உட்கார விடலை. ஸோ கேமரா டீம் அவருடைய ஃபோட்டோ ரொம்ப முக்கியம். தென் அதுக்கப்புறம் எடிட்டர், இந்த 2 பேரும். தென் அதுக்கப்புறம் மியூசிக் ஆக்சுவலி நான் வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இந்த கலர் கிடைக்கிறதுக்கு. எனக்கு தெரியுது இது நாட் ஒன்லி புரட்சி மட்டும் பேசுறதுன்னு, பட் பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம். நான் பிஸ்னஸ் சைடில் இருக்கிறதுனால நம்ம ₹2 போட்டால் அது 20 ஆகணும், அட்லீஸ்ட் 5 ஆகணும். அது எனக்கு கமர்ஷியல் ஆஸ்பெக்டோட சொல்லலாம், ஈஸியாக சொல்லாமே அப்படின்னு நாம் ஒரு நம்பிக்கையில் இறங்கினேன். ஐ திங்க் அதெல்லாம் ஒர்க் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இந்த தேட்டர் ஓனர் முதல் கொண்டு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இன்வைட் பண்ணோம், நிறைய பேர் வரலை ஆக்சுவலி. நான் சொல்லலை ஏன்னா வேணாம், இது வேறு மாதிரி வரும், படத்துலேயே உட்காந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். அடுத்த ஸ்டேஜ் தான் நகர்தாச்சு இல்லையா, அதனால. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ருக்மணி மேடமுக்கு எல்லாருக்கும் நன்றி. பிரதீப் சாருக்கு இவர் தான் ஆக்சுவலி. அது உண்மை தான், இங்கே சொல்லுவார்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ எஃபர்ட் போட்டு நிறைய அதிகமாக பண்ணது இவர் தான் சம்பவம். ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ. நன்றி. ஒரு குறும்படத்தையே இவ்வளோ அழகாக ஒரு டீமை செட் பண்ணி பேச வச்சுருக்கீங்க. அதே மாதிரி பெரும் படத்தையும் பேச வச்சுருங்க. ஆனால் ஒரு கிளாரிட்டி மட்டும் சொல்லிடுங்க. பாலாசக்திவேல் சார் இந்த குறும்படத்துக்கு பணம் வாங்க மாட்டேன்னு சொன்னார், அப்படி தானே சார்? சிரிக்கிறத பார்த்தா ஏதோ ஓ சூப்பர் சார். ஒரு சின்ன மெமெண்டோ இந்த டெக்னீஷியன்ஸ்க்கு எப்போ வந்து ஒரு ஞாபகத்தமாக இருக்கணும்ல அப்படிங்கிறதுக்காக. ஸோ பாலாசக்திவேல் சார் கையால் அது வாங்கினா எங்களுக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ கேமராமேன் பிரபு அவர்களுக்கு. பிரபு எங்கே இருக்கீங்க?
மியூசிக் டைரக்டர் நரேந்தர். ருக்மணி மேம் நீங்களும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம். எடிட்டர் லினு. அப்படியே இந்த டீம் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கலாம். வேற யார் இருக்கீங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாம்? ஆர்ட் டைரக்டர் ஜெயமுருகன். லிரிக் ரைட்டர் நலங்கிள்ளி. காஸ்டியூம் டிசைனர் செந்தில்குமார். விஎஃப்எக்ஸ் வெற்றி. டப்பிங் பஷீர். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கண்ணன். 5.1 மிக்சிங் செல்வா ராகேஷ். டி ராஜா. பப்ளிசிட்டி டிசைனர் இந்திர பிரபாகரன். லாஸ்ட்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ப்ரொடக்ஷன் டிசைனர் ஸ்ரீனிவாசன். கேமரா சப்போர்ட் டிவி ஸ்டுடியோ மோதிலால் நேரு. எல்லாருக்கும் கொடுத்தாச்சா? இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணீங்க. அவங்கெல்லாம் ஒரு டீமோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆஃப் த ரெக்கார்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் அப்படியே ஸ்டேஜ்க்கு வாங்க. இதெல்லாம் ஒரு நினைவாக இருக்கும். நம்ம படம் பார்க்கும்போது நம்ம ஷார்ட் ஃபிலிம்ல எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னு இருக்கணும்ல, அதுக்காதான். கிளம்பிடலாம். தேங்க்யூ. ஆஃப் த ரெக்கார்ட் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் உங்களுடைய ப்ரேயர்ஸ் மற்றும் விஷஸ்னால பெரிய அளவுக்கு இந்த படம் நடக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஸோ வந்திருந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் எங்களுடைய அன்பும் நன்றியும். இரவு விருந்து இருக்கு, எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிட்டு போகணும், பத்திரமா போகணும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். குட் நைட். பை பை.